ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு கிளிப்ஸ் போட்டிருக்கிறாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? இது ஆல்ரெடி ஆக்சுவலாக இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி அவங்க டான்ஸ் ஆடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஆஸ் ஆஃப் நோ அச்சீவ் பண்ணியிருக்கிறது 3 மில்லியன் வியூஸை வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டை அவங்க ஃபீல் பண்ணி அந்த போஸ்ட்டில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கான தருணம் தான் ஒயிட் ஆக்சுவலாக 3 மில்லியன் காட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க காட் பண்ணாங்க. இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பெற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எஸ்டர்டே வந்து நான் ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக கடவுள் வந்து உங்களை வந்து ஜேர்னியில் வந்து கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது, பட் உங்களுக்கு தேவையானதை வந்து அவர் அனைத்தையுமே கொடுப்பாருன்னு சொல்லி அவங்க நேற்று ஒரு டேக் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபாலோவரையே. அதே மாதிரி அவங்க கையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காட் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், காடாகவே வந்து அவங்கக்கிட்ட ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஷ்மி பிரியா மேம் வந்து ரிசீவ் பண்ணி அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கிஃப்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் முக்கியம் இல்லைங்க, பட் எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க கையில் கிடச்சிருக்குன்றது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த கோட்டை வந்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி, அதுவும் அவங்க போஸ்ட் பண்ண மாதிரியே ஆக்சுவலாக இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த கிஃப்ட்டு. ஸோ ஃப்ரம் மலேசியா அங்கேருந்து தான் வந்திருக்கு. அதுவும் லவ்வபிள். எஸ், அன்பு எங்கே இருந்தாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் உடனே கையில் கிடச்சிடும் இல்லைங்களா? ஸோ அது வந்து செம்ம அழகாக வந்து நமக்கு வந்து இந்த பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. எஸ், இது உங்களுக்கும் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.